அவளுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்து ஆடை என்ற 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி கருப்பசாமி விட்டு அவளை எந்த ஊர் சாமி பேரிச்சா விளக்க சாமி. சரி எனக்கு என்ன சாமி சொல்ல அப்படியே சொல்றேன். அப்படியே நேரம் திருவண்ணாமலை போயிடுச்சா? திருவண்ணாமலை நான் வாழ்றது கோயம்புத்தூர். மேஸ்திரி குடி ஒண்ணு கருமசாமி. எங்க வீட்டுக்கார வேலையே இல்லை, எனக்கும் தான் வேலை இல்லை. என்ன பண்றது? சரி போ, வீட்டுக்கான ஒரு 3 பில்டிங் பிடிச்சி கொடுத்துறேன். என்னாச்சு? வந்துருக்குது கருமசாமி. இடம் வாங்கி போட்டு கட்டவே முடியல. என்ன கட்ட முடியல? வீடு கட்ட முடியல. இடம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. இந்த பழத்தை கொண்டு போய் சனிமல்ல வை, வீட்டை கட்டிடு. வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது. பால் காய்ச்சி யார் வரணும்? நான் தான் வரணுமா? கருமசாமி நாமளே காய்ச்சிடலாம். யார் பொண்ணு இடது கையில சாப்பிடும்? எத்தனை ஆண்டா? எத்தனை வயசு ஆகுது? இப்ப என்ன கையில சாப்பிடுது? சோத்து கையில சாப்பிட வச்சது யாரு? கருப்பசாமி. நான் 6 வருஷம் லெப்ட் கையில தான் சாப்பிடும். டாக்டர் குடிச்சுட்டா புடி சாப்பிடுவேன். சாப்பிட்டியா? என்ன வருஷம் விளக்கம்? சாமி வீட்டுக்கார சொல்லணும், கடனை கட்டணும், வருமானம் வேணும், இன்ஜினியர் காசு தரணும், நல்லபடியாக வாழணும், வீட்டு வேலையை முடிக்கணும், என் பிள்ளைங்க நோய் கூட எனக்கு எந்த கூடாது. யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நீயே பார்த்து நல்லபடியாக காப்பாற்றி வாழ வச்சு விட்டு கருப்பசாமி. அப்படிதான் கேட்குறியா? அதையும் முடிச்சு கொடுத்துறேன். கடனை கட்டிக்கலாமா? சரி, வர ஆடிக்குள்ள கடனை கட்டி கொடுத்துறேன். கட்டி கொடுத்து 6 மாதம் என்ன செய்யலாம்? கடை மட்டுமா? வர வர டூப்ளிகேட் தரகாது ஒன்றும் ஏற மாட்டேன். குவாட்டர் நானும் குடிச்சு போகிறேன். நைட்டு ஃபுல்லாக நானும் நைட்டு ஒரு 3 4 ஆப்பு 10 குவாட்டர் குடிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, விடிய தூக்கமே இல்லை. என்னடா பாரு தப்புன்னு இருக்குது. கடலை கட்டிட்டு வந்துட்டேன். வீடு கட்டணும்னு சொன்னாலையா? கட்டிட்டு அப்புறம் இன்னும் 2 பில்டிங் சொல்லிக்கிறாங்க. ஆவணியில் பூஜை போடுறீங்களா தெரியுமா? உனக்கு இன்னும் தெரியாது. பூஜை போட்டு வந்து பார்த்து அது சரி கொடுத்துறேன். ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.